இப்போ புத்தகம் படிக்கிற பழக்கம் அதிகமாக இருக்குது எல்லாத்துக்கிட்டேயுமே. சமீபத்தில் கூட சென்னையில் நடந்த புத்தக கண்காட்சியில் லட்சக்கணக்கான புத்தகங்கள் விற்பனை ஆகிருக்குதுன்னு கேட்கும்போது சந்தோஷமாக இருக்குது. விஷயம் இப்போ அது கிடையாது. எல்லா டைரக்டரும் கிடையாது, ஒரு சில டைரக்டர்கள் மேலே ஒரு ஒரு சாரா சொல்கிற குற்றச்சாட்டு என்னென்னா, வெளிநாட்டு படங்களோட டிவிடிக்களை வாங்கி அதிலிருந்து காட்சிகள் எடுக்கிறாங்க அப்படின்னு. அது தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதை விட அருமையான காட்சிகள் நம்ம புத்தகங்களுக்குள்ளே இருக்குது. நம்ம புராணங்கள், இதிகாசங்கள், சரித்திர புத்தகங்கள், இன்னும் நிறையா எல்லா புத்தகங்கள்லேயும் சூப்பரான காட்சிகள் இருக்குது. நீங்கள் பழைய கதைகளை வாங்கி படித்தோம்னாவே அதிலே அருமையான காட்சிகள் இருக்குது. மகாபாரதத்தில் இல்லாத காட்சிகளோ கதைகளோ உலகத்திலே இருக்காது. அந்த அளவுக்கு மகாபாரதத்தில் கதைகள் இருக்குது. நான் இப்போ ஒரு சீன் சொல்கிறேன், அது என்ன புத்தகம்னு நான் சொல்ல மாட்டேன், விருப்பம் இருக்கிறேன் கண்டுபிடிங்க. அதில் என்னென்னா, தமிழ்நாடு வந்து சேர சோழ பாண்டியர்களால் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கப்பட்ட போது வெளியே ஆட்களால், வெளியிலிருந்து ராஷ்டிர ஊடர்கள், இலங்கையிலிருந்து வந்தவர்கள், அந்த மாதிரி பலரால் தமிழ்நாட்டினுடைய சில சில பகுதிகள் ஆக்கிரமிக்கப்பட்டு தமிழ்நாடு தன்னுடைய தனித்தன்மை இழந்திருந்த ஒரு டைமில் சேர சோழ பாண்டியர்கள் 3 பேர் சேர்ந்து ஒரு கூட்டுப்படை அமைச்சு வெளியிருந்து வந்த வந்தேரிகள், அந்நியர்களை விரட்டுற மாதிரி ஒரு சீன். அப்போ என்னென்னா, சேர சோழ பாண்டியர்களோட கூட்டுப்படைக்கு ஜடாவர்ம சுந்தரபாண்டியன் தலைமை தாங்கி அந்த படையை நடத்தி போயிட்டுருப்பார். அப்போது ஒவ்வொரு ஏரியாவாக போய் ஒவ்வொரு அந்நியர்களே அடித்து விரட்டிகிட்டே போயிட்டுருப்பாங்க. அந்த கதை ஃபுல்லாக அப்படி தான் வரும். ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா, இலங்காபுர தண்டநாயகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இலங்கை அரசனோட பிரதிநிதி வந்து தமிழ்நாட்டில் ஒரு பகுதியை பிடிச்சு ஆட்சி பண்ணிகிட்டு இருப்பார், கோட்டை கட்டி ஆட்சி பண்ணிகிட்டு இருப்பார். அப்போ வந்து இந்த மூவேந்தரோட கூட்டுப்படை வந்து அந்த இலங்காபுர தண்டநாயகனை தாக்கறதுக்கு வந்திருக்கு. அந்த அரண்மனைக்கு வெளியே ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் படைகள் தயார் நிலையில் நின்றுட்டு இருக்கு. அப்போ வந்து மூவேந்தரோட கூட்டுப்படை போய் இலங்காபுர தண்டநாயகன்கிட்ட பேசுறதுக்காக போவாங்க. அப்போ வந்து இலங்காபுர தண்டநாயகன் வந்து அந்த உப்பரிகையில் பால்கனியில் கன்னி மாடத்தில் நின்று பார்த்துட்டு இருப்பார். தூரத்தில் படைகள் அணிவகுத்து நின்றுட்டு இருக்கு. மிகப்பெரிய படை, மூவேந்தரோட படை நின்றுட்டு இருக்கு. அவருடைய பாப்பார் தூரத்தில் இருக்கும்போது ஒரு ஆள் வந்து தலைமை தாங்கி நிற்பார் படைக்கு. அவர் வந்து ஒரு திமிரிட்டு நிற்கக்கூடிய ஒரு கருப்பு நிற அரபு குதிரையை மேலே அடக்கி உட்காந்துட்டு இருப்பார். அவன் நினைப்பான், இப்படி ஒரு குதிரை அடங்க மறுக்கக்கூடிய ஒரு திமிரிட்டு நிற்கிற ஒரு குதிரையை அடக்கி மேலே உட்காந்துட்டு இருக்கிறான்னா அது ஜடாவர்ம சுந்தரபாண்டியனாக தான் இருக்கும் அப்படின்னு நினைப்பார். சேர சோழ பாண்டியர்களோட பிரதிநிதிகள் இலங்காபுர தண்டநாயகனை மீட் பண்ணுறதுக்கு வருவாங்க. அப்போ அவங்ககிட்ட கேட்பார் அவர், நான் இலங்காபுர தண்டநாயகன் கேட்பார், நான் ஒரு சின்ன ஆள், என்ன அழிக்கிறதுக்கு ஜடாவர்ம சுந்தரபாண்டியனே நேரில் வர வேணுமா? ஏன் சாதாரண தளபதிகள் யாராவது வந்தால் பார்த்தாதான் அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு அவங்க சொல்லுவாங்க, இல்லை இது வந்து உங்களை மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கிற அந்நியர்கள் எல்லாத்தையும் மிரட்டுறதுக்காக வந்துக்கிறோம். யாரையும் அழிக்கிறது அப்படிங்கிறது எங்கள் நோக்கம் கிடையாது, தமிழ்நாட்டை விட்டு அந்நியர்களை விரட்ட வேண்டியது மட்டும்தான் எங்களோட நோக்கம். அதான் இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? சமாதானமாக இங்கிருந்து கிளம்பி வெளியேறி தமிழ்நாட்டை விட்டு வெளியேறீங்களா, இல்லை என்ன பண்ணலான்னு அங்கே கேட்குறீங்க அப்படின்னு. இல்லை, நான் சண்டை பண்ணி சாகிறேன் அப்படிங்கிறார். அதாவது கண்டிப்பாக ஜடாவர்ம சுந்தரபாண்டியனை எதிர்த்து நின்று ஜெயிக்க முடியாதுன்னு இலங்காபுர தண்டநாயகனுக்கு தெரியும். ஆனால் அதுக்காக நான் பயந்து ஓட மாட்டேன் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணேன், நான் சமாதானமாக போகல, நான் சண்டை பண்ணி போர் பண்ணி நான் செத்துறேன் அப்படிங்கிறார். சரி அப்படின்னு சொல்லிட்டு பிரதிநிதிகள் திரும்பி போவாங்க. போன உடனே ஜடாவர்ம சுந்தரபாண்டியனோட படைகள் கிளம்பி வரும். அந்த இலங்காபுர தண்டநாயகன் போரில் செத்து போவார். இது ஒரு அருமையான சீன். இந்த மாதிரி சீன் வந்து இன்னும் நிறைய கதைகள் இருக்குது. இதை வந்து நீங்கள் வந்து ஒரு சரித்திர படமாக எடுக்கும்போது யூஸ் பண்ணலாம் இந்த சீனை. இல்லாட்டி இந்த காலகட்டத்துக்கு தகுந்த கதைகள் எடுக்கும்போது இந்த சீனை மாடிஃபை பண்ணி யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி சீன்கள் நிறைய இருக்குது. சரி, இந்த கதை என்ன புத்தகம், இந்த புத்தகத்தோட பெயர் என்ன, இந்த ஆத்தரோட எழுத்தாளரோட பெயர் என்ன அப்படின்னு நான் சொல்லப்போறது கிடையாது. இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு யாருக்காவது அது தெரிஞ்சிருந்தா, ஏன்னா இது கொஞ்சம் ஏற்கனவே பிரபலமான ஒரு புத்தகத்தில் இருந்து இருக்க சொல்லப்பட்ட சீன் தான். தெரிஞ்சால் நீங்கள் கீழே கமெண்டில் போடுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பரிசு காத்திருக்கு. கண்டிப்பாக எவர் சில்வர் டம்ளர்லாம் தர மாட்டான். கண்டிப்பாக ஒரு நல்ல புத்தகம் உங்களுக்கு
உங்களுக்கு பரிசாக காத்திருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள்.